பண்ற போனும் ஒரு சயின்ஸ் தானே. போன் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணாங்க? ஒரு லேண்ட்லைன் இருந்துச்சு, ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. அடுத்து மொபைல் என்னாச்சு? கொஞ்சம் சரி எனக்கு வந்து மூஞ்சியை பார்த்து பேசணும், அவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்கள்ட்ட நேருக்கு நேர் பேசுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி வீடியோ கால் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்துமே அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஒரு தப்பான உதாரணமா கூட இருக்கு. ஏன்னா அதனால நிறைய வந்து ஆபத்துகள் ஏற்படுது. இப்போ வந்து நிறைய மாணவர்கள் வந்து அந்த அந்த டெக்னாலஜி காரணமா நிறைய மாணவர்களுடைய லைஃபும் வீணா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அவங்களுடைய படிப்புல நாட்டம் இல்லாதது, கேம்ஸ் விளையாடுறாங்க, இந்த மாதிரியான ஒரு தப்பான உதாரணமாகவும் சயின்ஸ் இருக்கு. ஆனா சயின்ஸ் இல்லைன்னா அந்த சயின்ஸை வச்சு நிறைய பேர் படிக்கிறாங்க, வீட்ல இருந்து நிறைய வேலை பாக்குறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நிறைய வந்து அதுல ஏர்ன் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய இதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சயின்ஸ். இப்ப இந்த மாதிரி சயின்ஸ்க்கு வந்து இப்ப வந்து ஃபார்முலா, சயின்ஸ்க்கும் ஃபார்முலாவும் மேக்ஸும் சயின்ஸும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா மேக்ஸும் சயின்ஸும் ஒண்ணுதான். இப்ப வந்து மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டினுக்கான தேடல் தான் ஆன்சர். அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் வந்து அந்த லைஃப்க்கான தேடல் தான் வந்து தேடல் வந்து ஆன்சரா கிடைக்கிறது வந்து சயின்ஸ். அப்படி வந்து ஒரு ஒரு சம்முக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா போட்டா தானே கரெக்டா வரும். அந்த மாதிரி நம்ம லைஃபோட ஃபார்முலா என்னதுன்னா நல்லது. நல்லதை நினைச்சு நல்லது செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வர அவுட்புட்டும் நல்லதா இருக்கும். தப்பான ஃபார்முலா போட்டா தப்பான அவுட்புட் தானே நமக்கு வரும், தப்பான ஆன்சர் தானே வரும். அதனால சரியான விஷயத்த வந்து சரியான இடத்துல செஞ்சோம்னா நமக்கு எந்த வகையிலயும் சயின்ஸ் வந்து தப்பான வழிகாட்டுதலா இருக்காது, எப்பொழுதும் சரியான வழிகாட்டுதலா தான் இருக்கும். அடுத்து சயின்ஸ் வந்து என்ன, சயின்ஸ் சயின்ஸ்னு சொல்றீங்களே, அது அதை வந்து என்னதான் இப்படிதான் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டோமா, நம்ம எல்லா இடத்துலயும் சயின்ஸ் பயன்படுத்துறோம். இப்ப வந்து நம்மளால வந்து நம்மளோட ரத்த வகையே தெரியாத இருந்தாங்க எப்போனா நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம எப்படி பிறக்கிறோம் அப்படி கூட இருந்திருக்காங்க, நிறைய நோய்களால அவதிப்பட்டிருக்காங்க. இப்ப நம்மளுடைய உடல் உள்ள இருக்கிற பாகங்களே நம்ம வந்து எக்ஸ்ரே மூலியமாகவும் எல்லா மூலியமாகவும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் சயின்ஸ். சயின்ஸ்னால நமக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் எல்லாமே. இப்ப வந்து நமக்குள்ள ஒரு கேன்சர் நோயா இருக்கட்டும், எந்த நோயா இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு பிளட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. பிளட் குரூப்பே தெரியாம இருந்த ஒரு காலகட்டத்துல இப்ப அங்க இருந்து இப்படி வழி வழியா மாறி இப்படி வந்திருக்கோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். சரி, நமக்கு வந்து இங்க பக்கத்துல இருக்க ஊரே ஒரு சில பேருக்குலாம் அப்ப தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், பக்கத்து கோள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு சயின்ஸ்ன்னு சொல்லலாம். வான்வெளியில போய் சந்திராயன் 2 இருக்கட்டும், இப்ப சந்திராயன் 1, 2 அது வரைக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா 3ல போய் சந்திராயன் 3 வச்சு நிலவுக்கு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணிருக்காருன்னா நிலவுக்கு போய் முதல் நிலவுல வந்து கால் பதித்த மனிதன்னா வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். அவர் வந்து வச்சிருக்காருன்னா அவ்வளவு தூரம் போயிருக்காங்கல்ல, அந்த டிராவலுக்கு முக்கிய காரணம் சயின்ஸ். இவ்வளோ சயின்ஸ் வந்து எங்க பார்த்தாலும் இருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட சயின்ஸை வந்து நம்ம கொண்டாடணும். நம்ம கொண்டாடதான் சயின்ஸ் வந்து நம்மளையும் கொண்டாடும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளானாலும் அதுக்கு ஏதோ ஒரு வகையில சயின்ஸ் ஒரு முக்கிய காரணமா இருக்கும். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கிடைச்சாதானே அந்த ஃபார்முலா மூலியமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய ஐடியாலஜி எல்லாமே வந்து சயின்ஸ் தான். இப்படிப்பட்ட ஒரு சயின்ஸை நம்ம எல்லா மனுஷங்களும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம சயின்ஸை தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நல்ல வளர்ந்த ஒரு மனிதனா இருக்கட்டும், வளர வேண்டிய மனிதனா இருக்கும், வளர்ச்சி இல்லாத மனிதன்கிட்டயும் எல்லாத்துலயும் சயின்ஸ் இருக்கு. நமக்கு என்ன தோணும், வந்து கீழே விழுந்துட்டா உடனே எந்திரிச்சு கட்டு போட்டு மருந்து வைக்கணும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அடிபட்டா மருந்து வைக்கணும், மருந்து வச்சாதான் காயம் குணமாகும், அதுவும் ஒரு சயின்ஸ். அந்த மருந்துன்றதும் ஒரு சயின்ஸ் தானே, அந்த மருந்து மூலியமா தானே காயம் குணமாகுது. அதனால ஒரு ஒரு இதுலயும் இருக்கு. இப்ப வந்து சயின்ஸ்னால வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸும் இருக்கு, டிபெனிஃபிட்ஸும் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சயின்ஸை வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து மருந்து வகையில பார்ப்போமா, ஒரு எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் ஒரு சின்ன மாத்திரையை வச்சு சரி பண்ணிடலான்ற அளவுக்கு இப்ப வந்துட்டாங்க. ஆனா அந்த மாத்திரையே வந்து கொஞ்சம் டேட் மாறினாலோ டைம் மாறினாலோ ஏதோ ஒண்ணு மாறுச்சுன்னா அந்த மருந்து வந்து நமக்கு விஷமா மாறும். அதனால நம்ம எந்த அளவுக்கு அந்த மருந்தை யூஸ் பண்றோன்றோம், அதோட எஃபெக்டிவ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்றோம். எந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணும் போதும் அதோட கரெக்டா யூஸ் பண்ணும் போது நமக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கரெக்டா கிடைக்கும். அப்புறம் வந்து சொல்லலாம், மருந்து தானே, நல்ல மருந்து தானே, மருந்துன்னு கண்டுபிடிச்சா எல்லாம் நல்லதாதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமிர்தமும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நஞ்சா மாறும்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட மருந்து நமக்கு அமிர்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா மருந்துன்றது ஒரு சில விஷத்தை வச்சுதான் தயார் பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த விஷம் ஒரு டேட்டுக்கு அப்புறம் வந்து
முழுமையாகவே விஷமா மாறிடும். நல்லதுக்கு எடுத்த நல்ல அணுக்கள்லாம் அதுல வந்து இறந்துடும். அந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டுக்கு அப்புறம் அதை வந்து பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த பிரிச்சு பார்த்து நம்ம மனுஷங்களுக்கு வந்து அதை வந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தணும். நம்ம அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும். அப்படி செக் பண்ணிட்டு கொடுக்கும்போது எப்படி வர ஆபத்தா இருந்தாலும் தடுக்கிறதுக்கு நம்மளாலதான் முடியும். அப்புறம் வந்து ஒரு நோய் வருது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? ரத்தம். ஏங்க இப்போ அவங்களுடைய ஒரு ஒன் டிராப் பிளட் இருந்தாலே போதும் அவங்க பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்ற சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட வளர்ந்துருக்குங்களேங்க டெக்னாலஜி. அதுலயும் ஒரு சில தவறுகள் நடக்குதுதான். ஆனா தவறு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சயின்ஸ்ன்னு சொல்ல முடியாது. சயின்ஸை கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான். அந்த சயின்ஸ்ல வந்து தப்பு பண்றதும் மனுஷன்தான். அந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது சகஜம். தவறுகள் நடக்காம பாத்துக்க நம்மளால முடியும். ஏன்னா மனிதன் வந்து தவறு செய்யறது வந்து இயல்புன்னு சொல்றாங்க. அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழியா இருக்கிறது தான் சயின்ஸ். சரி, இப்ப வந்து நம்ம ஒண்ணு பாப்போமா? என்னன்னா ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம வந்து சொல்றாங்க. இப்ப வந்து கலியுகத்துல வந்து தீ கண்டுபிடிச்ச மனுஷன் வந்து இப்ப வந்து அறிவியல்ல ரொம்ப வெற்றிகரமா இருக்கான். அது வந்து எப்படி அவ்வளவு வெற்றிகரமா இருக்கான்னா, ஒரு சிம்பிளா ஒரு 2 நிமிஷத்துலயும் 3 நிமிஷத்துல செய்யற வேலை இல்ல. எத்தனையோ ஆயிரம் காலங்களா வந்து அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தானா அது வந்து கிடைச்சிருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து சக்கரம் கண்டுபிடிச்சா. தொழில்துறையில வந்து புரட்சி நடந்துச்சுங்க. 18ஆம் நூற்றாண்டுல வந்து இந்தியராகிய உருவாகி வந்து உற்பத்தி பல மடங்கு அதிகரிச்சுச்சுங்க. அப்புறம் ஆவி சக்கரம் அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுனால ரயில்கள், கப்பல்கள் வந்து ரொம்ப வேகமா வந்து ஓடப்பட்டிருக்கு. மருத்துவத்துறையிலயும் நிறைய இப்ப சொன்னோம் இல்லைங்களாங்க, தடுப்பூசி அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்ரே மிஷின், இதய மாற்றம். நமக்கு வந்து தன்னோடைய முடிய வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதே ஆச்சரியமா இருந்த இந்த காலத்துல. அப்போ இப்ப வந்து ஒருத்தவங்களோட கண்ணை இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி வைக்கிறாங்க, இதயத்தை மாத்தி வைக்கிறாங்க. இதயத்தெல்லாம் வந்து சும்மா பொருள் வாங்கி மாத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வந்து வளர்ந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். தகவல் தொடர்புல வந்து இப்ப வந்து ஒரு முன்னாடி காலத்துல எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லணும்னா வாய் வழியா சொல்றதுக்கு நாட்கள் ஆகும். அப்புறம் வந்து லெட்டர் வழியா சொல்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இப்போலாம் எப்படிங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துலயும் வந்து கையில ஒரு செல்போன் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு. போன் பண்ணா அடுத்த செகண்ட் போன் எடுக்கிறாங்க, மெசேஜ் பண்ணா அடுத்த செகண்ட் ரிசீவ் பண்றாங்க. நம்மளாம் அப்போ ஏதாச்சும் கம்யூனிகேஷன் பண்ணா வெயிட் பண்ணணும், எப்படா நமக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு வெயிட் பண்ற காலத்துல இப்ப உடனுக்கு உடனே ரிப்ளை வருது இல்ல. அப்படி நடக்கிறதுனால நிறைய தவறான நிகழ்வுகளை குறைச்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. இப்படி நடக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. கிடைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா எல்லாமே கிடைச்சிருது. இப்ப வந்து என்ன சொல்லலாம், இப்ப வந்து நம்ம என்ன விண்வெளியே போவோம். இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீலாம்ஸ்டாங்லாம் போயிருக்காங்க. நம்ம வந்து நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இப்ப விண்வெளி காமிச்சிருக்காங்களாங்க, கோல் இந்த நிமிஷத்துல இங்க போயிட்டு இருக்கு, இந்த நொடிக்கு அங்க போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விண்கற்கள் ஏதாச்சும் பூமி கிட்ட வருதுன்னா இந்த செகண்ட் வரும்ன்ற அளவுக்கு கரெக்டா நச்சுன்னு சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு சயின்ஸ் உயர்ந்திருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட சயின்ஸ் உயர்ந்திருக்கு. இப்படிலாம் உயர்ந்திருக்கே, எப்படியா இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும். எவ்வளவு வந்து அவங்க கஷ்டப்படாம நமக்கு எந்த பலனும் கிடைக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப வந்து இதை சொன்னானுங்க, சந்திராயன் 3 வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னு. அந்த சந்திராயன் 1, 2 தோல்விக்கு அப்புறம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. தோல்வி என்பது எப்போதுமே வந்து முடிவு கிடையாதுங்க, அதுதான் ஒரு ஆரம்பம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடலுக்கு வந்து 2-3 முற்றுக்கட்டைகள் வரும் தான். அந்த முற்றுக்கட்டையெல்லாம் தாண்டி போனோம்னா பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அங்க காத்துட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் சயின்ஸ். அப்புறம் வந்து அப்புறம் வந்து நவீன காலங்கள்ல வந்து இப்ப வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். ஏஐ மருத்துவ பரிசோதனை. இப்ப வந்து ஏஐ மூலியமா நமக்கு எல்லா இதுவும் கிடைக்குது. இப்ப வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எப்படி சமைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய மெடிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த ஏஐ கண்டுபிடிச்சதும் ஒரு மனுஷன் தான், அதுல ஒர்க் பண்றது எல்லாமே ஒரு மனுஷன் தான். ஒரு மனுஷன் வந்து அதுல எவ்வளவு இன்புட் பண்ணி வச்சிருக்கானோ அதுதான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்குது. இப்ப நம்ம போட்டோம்னா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள வந்துடுது. அப்பெல்லாம் வந்து கூகுள் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், நம்ம எது போட்டாலும் கிடைக்குது அப்படின்னு. இப்ப அதோட அட்வான்ஸ்டா வந்திருக்கிறதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்றது. அது நமக்கு வந்து போட்டோஸ்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து எல்லாமே டைரக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துருது.
அப்படி ஒரு ரொம்ப பெரிய இடத்துக்கு உயர்ந்திருக்குதான் நம்ம சயின்ஸ் சொல்லலாம். ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும். இப்ப வந்து அடுத்த ரோபோட்டிக்ஸ் பார்ப்போம். தொழிற்சாலைகள்லயும், விண்வெளியிலயும், ஆராய்ச்சியிலயும், மருத்துவத்திலயும், ஏங்க ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து வீட்டு வேலை செய்யறதுல இருந்து ஒரு குழந்தைய பாத்துக்கிற வரைக்கும் ரோபோட் நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து மனுஷங்க ரோபோட்ஸை நம்பலாங்க, அதுக்குன்ட்டு மனுஷங்களோட ரோபோட்ஸை நம்ப கூடாது. அது வந்து ஒரு பேட் பெனிஃபிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய உறவுகளை நம்மளாலதான் நல்லா பாத்துக்க முடியும். அதை ஒரு மிஷினை நம்பி நம்ம விடக்கூடாது இல்லைங்களா? அதனால ரோபோட்டிக்ஸ் நல்லதுதான். தொழில்துறையில, விண்வெளி துறையில, ஆராய்ச்சி துறையில, அதெல்லாம் ஓகே. நம்ம வீட்டுக்கு வச்சுக்க வேண்டாம். நமக்கானவங்கள நம்மளே பார்த்துப்போம். அப்புறம் வந்து மரபணு பொறியியல் வந்து மரபுவியல் நோய்கள்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த டெக்னாலஜி. இப்ப வந்து என்ன நோய் இருக்கு, என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நிறைய நாட்களும் வருஷ கணக்குகளும் ஆகும். ஆனா இப்ப பாருங்க, ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறோம். என்னென்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சிருது. இப்ப வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம எந்த அளவுக்கு இது பண்றோம் அப்படின்றது இருக்கு. டெக்னாலஜிலயும் நமக்கு நல்ல விஷயம் இருக்கு. நம்ம நல்லதெல்லாம் கிளாஸ்லாம் நல்லா இது பண்ணிக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றோம். ஏங்க நம்ம வெபினார் சீரீஸே நம்ம வந்து இப்போ வந்து ஆன்லைன்ல அட்டன் பண்ற அளவுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இதனால நிறைய தீமைகளும் நடந்துருக்கு. இந்த ஆன்லைன் மூலியமா நிறைய உயிர்களும் போயிருக்கு. சயின்ஸ் நல்லதுதான். நம்ம எந்த அளவுக்கு சயின்ஸை நல்லபடியா யூஸ் பண்றோம் அந்த அளவுக்கு சயின்ஸ் நல்லது. நம்ம தவறா யூஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லாம நம்ம சுத்தி உள்ளவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது. இப்படிப்பட்ட சயின்ஸை நம்ம வந்து நம்மளுடைய சந்ததியினருக்கு வந்து நல்லபடியா சொல்லி தரணும். அப்படி நல்லபடியா சொல்லி தரும் போது நம்மளுடைய சந்ததிகளும் சந்தோஷமாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வாழ்வாங்க. இந்த சயின்ஸ் வந்து உலகம் முழுவதும் வந்து பெரிய வந்து தாக்கத்தை தான் ஏற்படுத்திருக்கு. நல்ல தாக்கங்களும் இருக்கு, கெட்ட தாக்கங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட வகையில நம்மளுடைய பாரத தேசத்துல என்ன மாதிரி எல்லாம் ஆயிருக்குன்னா, இப்ப வந்து ஆதார் கார்டு, நம்ம ஒரு ஆதார் கார்டு இருந்தா போதும். நம்மளுடைய ஃபுல் டேட்டா, நான் எங்க பிறந்தேன், எந்த ஸ்கூல்ல படிச்சேன், எந்த காலேஜ்ல படிச்சேன், எங்க ஒர்க் பண்றேன், என் வீடு எங்க இருக்கு, எல்லாமே வந்து ஒரு ஆதார் கார்டு மூலியமா வருது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நான் அந்த அளவுக்கு டெக்னாலஜி நமக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அது இல்லை நீங்க போங்க, இது இல்லை நீங்க போங்கன்னு அலைய விடுவாங்க. இப்ப நம்மளுடைய ஒரு ஆதார் நம்பர் ஒண்ணு இருந்தா போதும், நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் மொத்த டீட்டெயில்ஸும் எடுத்துடுறாங்க இல்லையா? இதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட் தானே. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம், ஸ்கூல் சர்டிபிகேட் காணாம போயிடுது அப்படின்ற இருக்கும்போது கூட நம்மளுடைய ஒரு ஆதார் நம்பர் இருந்தா போதும், நம்ம உலகம் முழுவதும் எங்க போனாலும் நம்மளுடைய அடையாளங்களை வந்து எப்பொழுதுமே ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது டெக்னாலஜி. முன்னாடிலாம் வந்து சர்டிபிகேட் கிழிஞ்சிச்சு, சர்டிபிகேட் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல்லாத்தையும் வந்து டெக்னாலஜில ஏத்துனதுனால அப்படின்றதுனால எல்லாமே நமக்கு வந்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, எது பண்ணாலும் பரவாயில்ல, இந்த சிஸ்டம் இல்லைன்னா அடுத்த சிஸ்டத்துல போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நிறைய விஷயங்களை இது பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி முக்கிய சயின்டிஸ்டா இன்னொருத்தர் சொல்லலாம், எட்பிளிட்ஸ். அவரால்தான் வந்து சயின்ஸ் வந்து மோஸ்ட்லி அவரும் ஒரு இம்பாக்ட். சயின்ஸ் இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அவரும் ஒரு இம்பாக்ட். நம்ம எல்லாரும் ஒரு டே டு டே லைஃப்ல என்னென்னலாம் யூஸ் பண்றோம்னு பார்ப்போமா? இப்ப காலைல ஒரு மனுஷன் எந்திரிக்கிறான், ஏன் சொன்ன என்ன பிரஷ் பண்ணுவான். பிரஷ் பண்றதுக்கு அந்த பிரஷ் ஃபர்ஸ்ட்லாம் வேப்பங்கூச்சில தானே பல்லு விளக்கிட்டு இருந்தான். பிரஷ் அதுவும் ஒரு சயின்ஸ் தான். அதுக்கப்புறம் பேஸ்ட் அதுவும் ஒரு சயின்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் வந்து குளிக்கணும், ஹீட்டர். நம்ம வந்து அடுப்புல தீ வச்சோம் இல்லையா, தீயில இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஹீட்டர் வரைக்கும் எல்லாமே சயின்ஸ் தான். அப்புறம் சாப்பிட, அப்புறம் பால் எடுத்துட்டு வந்தா நம்ம ஃப்ரிட்ஜில் போடுவோம், ரெஃப்ரிஜரேட்டர். அதுவும் ஒரு சயின்ஸ் மூலியமா கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான். அதுக்கப்புறம் ஊதி விறகு அடுப்புல சமைக்கிறதுக்கு இப்ப கேஸ் அடுப்பு வந்துடுச்சு. கேஸ்ல இருந்து ஈஸியா நம்ம சமைச்சுக்கிறோம் எந்த வித புகையும் இல்லாம. அதுவும் ஒரு சயின்ஸ் தான். சரி, நார்மலா கிளம்புறோம், லைட், ஃபேன் எல்லாமே நமக்கு கிடைச்ச சயின்ஸோட கிஃப்ட்ஸ். டிராவல் பண்றோம், ஸ்கூல், காலேஜஸ், இல்ல எங்கேயாச்சும் ஒர்க்குக்கு போறோம், பஸ், பைக் ஆர் எனி ஒரு இதுலதான் போறோம். அதுல போகும்போதும் அதுவும் ஒரு சயின்ஸ். அதுக்கப்புறம் அங்க போனா அங்கேயும் ஃபேன் இருக்கும், டிவி ஃபேன் இருக்கும், ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும், அது மூலியமா கிளாஸஸ் இருக்கலாம், ஆஃபீஸா இருந்தா சிஸ்டம்ஸ் இருக்கும். எல்லாமே இதுதான். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உடுத்துற உடையில இருந்து எல்லாமே சயின்ஸ். ஒண்ணுத்துலயும் சயின்ஸ் இல்லாம இல்லை. அப்படிப்பட்ட சயின்ஸை வந்து மனுஷன் வந்து போற்றி புகழணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படிப்பட்ட சயின்ஸை வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னு ஒரு நாள் ஒருத்தர் யோசிச்சா, இவ்வளவு சயின்ஸா நம்ம லைஃப்ல இருக்கு, இது தெரியாம இத்தனை நாள் இருந்திருக்கோமே அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. இப்படிப்பட்ட சயின்ஸ் நம்ம எழுதுற நோட் புக்ல இருந்து எல்லாமே சயின்ஸ் இருக்கு. பென் நமக்கு வந்து கீழே இங்க யூஸ் பண்றோம் இல்லையா, ஸ்பேஸுக்கு போனா அந்த பெண்ணோட இங்க் இருக்காது. ஏன்னா நம்மளோட பூமியில கிராவிட்டி இருக்கு, அதனால பெண்ணை வச்சு நம்மளால எழுத முடியும். இதே வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னா ஏன் எழுத முடியாது? ஏன்னா அங்க கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மி இல்ல, கிராவிட்டி ஃபோர்ஸே அங்க இல்ல. அதனால அங்க வந்து பென்ஸ் ஒரு நம்மலாம் வந்து
தரையில, அதாவது நம்ம இடத்துல எப்படி நம்மளோட கால் வந்து லேண்டா இருக்கும், அந்த மாதிரி அங்க கிடையாது. நம்ம பறப்போம். அங்க லேண்ட் எதுனே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கான இருக்கு. இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மனுஷன் வந்து குடிபெயர்றான். நம்ம வீட்டோட வீடு குடிபெயர்த்து கேள்விப்பட்டிருக்கோம். ஏங்க, ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்ந்து கூட பார்த்திருக்கோம். இப்ப வர காலகட்டங்கள்ல ஒரு கோள்ல இருந்து இன்னொரு கோளுக்கு, ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு கூட குடிபெயர்ற அளவுக்கு இப்ப மனுஷனுடைய அறிவியல் வந்து அறிவாற்றல் வந்து வளர்ந்துட்டுங்க. இப்படிப்பட்ட அறிவாற்றல் மனுஷனுக்கு இருக்கு. அந்த அந்த வந்து மூளை இருக்குல்லங்க, மூளை. நமக்கு அந்த மூளையை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மட்டும் இல்லாம நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட் இருக்கும். இப்ப வந்து இவர் இருக்காருல்லங்க, தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஏன்டா நமக்கு இதெல்லாம், இந்த வேலை எல்லாம் நம்ம மொழியை நம்ம பத்திரமா வச்சுப்போம், எதுக்கும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இப்ப லைட் இருந்திருக்காது. இப்ப வந்து ஓவலும் வெல்பரும் அவங்க 2 பேரும் நினைச்சிருந்தாங்கன்னா இப்ப நம்ம பறந்து போட்டு ஃபிளைட் இருந்திருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எதையும் யோசிக்காம, எனக்கு எதுக்குப்பா இந்த வேலை எல்லாம், நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இப்ப யூஸ் பண்ற எந்த கேட்ஜெட்ஸும் நமக்குன்னு கிடையாது. அந்த மாதிரி நம்மளால எவ்வளவு முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு நிமிஷமும் யோசிச்சு செய்யும் போது நமக்கு வந்து அதுக்கான சந்தோஷம் கிடைக்கும். அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி அதனால நிறைய பயனடைவாங்க அப்படின்னு தானேங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த அறிவியல் பத்தி பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரோடைய செல்ல பிள்ளையா இருந்தா இன்னைக்கு கிருஷ்ணர் இருக்காருல்ல, ஸ்ரீகிருஷ்ணா, அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. இதை வந்து எல்லா மக்களும் வந்து ஜென்மாஷ்டமியாவும் கோகுலாஷ்டமியாவும் ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு வராங்க. இப்படிப்பட்ட இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஜென்மாஷ்டமியை அனைத்து மக்களும் எல்லாரும் மிகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டாடி வாழ்ந்து அனைவரும் தன்னுடைய மகிழ்ச்சிகளையும் துன்பங்களையும் தன்னுடைய சக நண்பர்களுடையும் அப்புறம் யாருடைய அவங்களுக்குள்ள வந்து பகிர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்தோஷங்களை வந்து மென்மேலும் விருத்திப்படுத்தணும் அப்படின்றதோட ஒன்றே ஒரு ஆசை, எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your extraordinary and wonderful speech, Subiksha. Next என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டையும் சூப்பரான டாபிக்கையும் பேச வராங்க ஓகே டு ஜிகேல இருந்து எஸ் ஐஸ்வர்யா, 3rd BCA B. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐஸ்வர்யா. சிந்தனை களம். பொறுப்பு துறப்பு. இந்த நிகழ்ச்சியில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் சமூக வலைதளங்களிலிருந்து பெறப்பட்டதாகும். யாரையும் மற்றும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. மேலும் இந்த தகவல்கள் அனைத்தும் பகிரப்படுவதன் நோக்கம் மாணவர்கள் அறிய பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. வீரயோக நாயகன் வேள்பாரி. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பெண்ணைங்காற்றங்கரைக்கு அருகே உள்ள வீரட்ட நாச்சியார் கோவிலுக்கு அருகே ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது. அந்த கல்வெட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வேள்பாரி பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது. வேள்பாரியுடைய மகள்களை திருமணம் செய்து கொடுத்ததற்கு பிறகு கபிலர் தீயில் பாய்ந்து இறந்த செய்தியை அந்த கல்வெட்டு கூறுகிறது. அந்த கல்வெட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கல்வெட்டு அல்ல. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. சங்க காலத்தில் வாழ்ந்த பாரியை பற்றியும் கபிலரை பற்றியும் அவர்கள் மறைந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு கல்வெட்டு பொறிக்கப்படுகிறது. அவ்வாறு பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு 1000 ஆண்டுகள் கழித்து நமக்கு கிடைக்கிறது. இவ்வாறு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட, அதாவது கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த பாரியை பற்றியும் கபிலரை பற்றியுமான அந்த கல்வெட்டு தரவுகள் நம்மிடையே கிடைப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் இங்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. சிறு வயதில் கண்டிப்பாக இந்த வரியை படித்திருப்போம். வள்ளல் என்றாலே அது பாரிதான் என்று நாம் இருப்போம். அவருடைய வாழ்க்கை முறையையும் மக்களை பற்றியும் பல வரலாற்று நிகழ்வுகளையும் காலம் பல வருடம் கழித்துதான் வெளியே கொண்டு வந்தது. பாரியை பற்றியும் கபிலரை பற்றியுமான அந்த சங்க இலக்கிய குறிப்புக்கு கிடைத்த ஒரு சிறந்த வரலாற்று ஆதாரம் தான் இந்த கல்வெட்டு.
முதலாக 1996ஆம் ஆண்டு ராகவையங்கார் என்பவர்தான் பாரி என்ற வள்ளலின் வரலாறு என்ற தலைப்பில் ஒரு நாவலை எழுதுகிறார். பாரியை பற்றிய எழுதப்பட்ட முதல் நூல் இதுதான். பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி என கடை 7 வள்ளல்களை பற்றி நாம் தெரிந்திருப்போம். இந்த ஒவ்வொரு வள்ளல்களுக்கும் ஒவ்வொரு தனி கதைகள் இருக்கின்றன. அதில் சிறந்தவனாக பாரியை ஏன் போற்ற வேண்டும்? இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும். இயற்கையோடு இயற்கையாய் வாழ்ந்தவர்கள் நம் சங்க தமிழர்கள். அப்படிப்பட்ட அந்த இயற்கைக்கு எந்த ஆபத்தும் வராமல் அந்த பாரி பார்த்து கொண்டான். சங்க இலக்கியங்களையும் சங்க கவிதைகளையுமே நாம் தள்ளி வைத்து விட முடியாது. ஏனென்றால் சுமார் 10,000 ஆண்டுகால நினைவுகளுடைய தொகுப்பாக தான் சங்க இலக்கியம் இருக்கிறது என்று பல ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆக சங்க காலத்தில் இருந்தே பல புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் புகழ்ந்து பாடப்பட்டவன் தான் பாரி. சங்க காலத்தில் ஒரு புலவனையும் விடாத பாரி நிகழ்காலத்தில், இந்த நவீன காலத்தில் நம்மோடு வந்து சேர்ந்திருக்கிறார் இந்த வேல்பாரி வழியாக. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூரில் காரைக்குடிக்கு அருகே பிரான் மலை இருக்கிறது. இதன் சங்ககால பெயர்தான் பரம்பு மலை. கிட்டத்தட்ட 300 ஊர்களை கொண்டது இந்த பரம்பு மலை. அப்படிப்பட்ட அந்த பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டு ஆண்டவன் தான் வேல்பாரி. அவன் ஒரு குறுநில மன்னன் தான். அதே காலகட்டத்தில் சேரன், சோழன், பாண்டியன் என மூவேந்தர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மூவேந்தர்களை பற்றிய வரலாற்று நிகழ்வுகளையும் வீரத்தையும் வணிகத்தையும் பற்றியெல்லாம் நாம் பல்வேறு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த மூவேந்தர்களுமே பொறாமைப்படும் அளவிற்கு ஒருவன் இருந்தான் என்றால் அவன்தான் வேல்பாரி. வேல்பாரியை பார்த்து ஏன் பயம் கொண்டார்கள்? ஏன் பயந்தார்கள்? ஏன் அவனுடைய பரம்பு நாட்டை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மூவேந்தர்களும் ஆசைப்பட்டார்கள் என்பதற்கான காரணம் எல்லாம் சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயோக நாயகன் வேல்பாரி நாவலில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மூவேந்தர்களும் மலைப்பகுதியை ஆளவில்லை, சமவெளி பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த பரம்பு மலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மூவேந்தர்களுள் ஒருவனான குலசேகர பாண்டியன் எப்படியாவது அந்த நாட்டை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறான். அதில் வேல்பாரியுடன் போரிடும் பொழுது அவனுடைய துறைமுகம் தீக்கரையாகிறது. இதனால் சேர சோழ மன்னர்களையும் சேர்த்து கொண்டு பரம்பு மலையை முற்றுகையிடுகிறான். மூவேந்தர்களாலும் நடத்தப்பட்ட போரில் வெற்றி பெற்றவர்கள் என்னவோ மூவேந்தர்கள் தான். ஆனால் வரலாற்றின் அழிக்க முடியாத ஒரு அடையாளமாக மாறியவன் வேல்பாரி. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருந்தது. வணிகத்தின் வழியாக புதிய வரலாறுகளை அவர்கள் படைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மூவேந்தர்கள் இயற்கை வளங்களை பற்றி கவலைப்படாமல் தான் அந்த வணிகத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அப்படியே நேர் எதிராக இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், இயற்கையை நாம் நன்றாக பார்த்து கொண்டால் இயற்கை நமக்கு தரும், அதை கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் பாரி இருந்தான். அப்படிப்பட்ட அந்த பாரி இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்காக தான் போராடினான். இன்றைய காலகட்டத்தில் எப்படி இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல்தான் 2000 வருடங்களுக்கு முன்பு இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் அடையாளமாகத்தான் வேல்பாரி இருக்கிறான். சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல்பாரியில் இயற்கையை வேல்பாரி எப்படி வளர்த்தான், இயற்கையை எப்படி புரிந்து கொண்டான், காட்டை எப்படி பார்த்து கொண்டான், காட்டில் உள்ள விலங்குகளுக்கு பின்னால் இருக்கும் ஒரு கதை என்ன, மூவேந்தர்களால் எவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் வேல்பாரியை நெருங்க முடியவில்லை, அந்த பரம்பு மலை எப்படி அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தது, ஒரு அரணாக இருந்தது, ஒரு காவலாக இருந்தது, எந்த மாதிரியான தந்திரங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள், அந்த பரம்பு மலையில் விலை மதிக்க முடியாத எவ்வளவு பொருட்கள் இருந்தன என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக அருமையாக படிக்க ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டுவதற்கான நேரம் குறைய வேண்டுமே என்ற ஆவலோடு இந்த நாவலை படித்தவர்கள் அதிகம். ஒரு நாவல் என்பது ஒரு கற்பனையாக மட்டுமல்லாமல் பல வரலாற்று நிகழ்வுகளோடு சேர்ந்து புராண கதைகள் வருவது போல அல்லாமல் இயற்கையை அடிப்படையாக கொண்டு கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அடித்தளமாக இட்டு ஒரு இனக்குழுவை பற்றிய அந்த தலைவனை பற்றிய அற்புதமான ஒரு நாவலை சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். நன்றி. வேலைவாய்ப்பு செய்திகள். அரசு மற்றும் தனியார் தொழில் வாய்ப்புகள். தமிழ்நாடு அரசு ரோல் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் யங் ப்ரொஃபஷனல், salary ₹20,000 to
1 lakh. Vacancy 126. Last date 17/8/2025. Organization TNSTC. Selection process interview. UPSC role Enforcement Officer Fund Commission. Salary 56,000 to 1,77,500 per month. Degree any graduate can apply. Last date 18th August 2025. Age 18 years to 30 years. Experience freshers and experienced both are eligible. தமிழ்நாடு அரசு ரோல் வில்லேஜ் அசிஸ்டன்ட். ஆர்கனைசேஷன் தஞ்சாவூர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். கேட்டகரி டிஎன் கவர்மெண்ட் ஜாப். லாஸ்ட் டேட் 30/8/2025. லொகேஷன் தஞ்சாவூர். செலக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ. Useful news and interesting facts are shared on this week. Thank you. தேங்க்யூ ஐஸ்வர்யா. எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஸ்டார்டிங்னு இருக்கும் போல எண்டிங்னு இருக்கும். அதான் இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வராங்க எம் துர்கா, ஃபர்ஸ்ட் BCAA. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பகிர்ந்தது ஒரு தகவல் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனதிலும் புதிய எண்ணத்தை விதைத்தோம். அறிவு என்பது ஒரு தீபம். அதை பகிரும் போது அது இன்னும் 1000 தீபங்களை ஏற்றும். இங்கு கேட்கும் ஒவ்வொரு மனமும் நாளைய உலகை மாற்றும் ஆற்றல் கொண்டது. முடிவு என்று தோன்றினாலும் இது இன்னும் பெரிய பயணத்தின் தொடக்கம் மட்டுமே. முன்னேறுவோம், கற்றுக்கொள்வோம், ஒன்றாக வளர்வோம். நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்தும் சக்தி கொண்டவர்கள். ஆகவே இன்றைய இச்சுடரை நமது நாள்தோறும் வாழ்வில் கொண்டு சென்று வெற்றியாக மாற்றுவோம். இன்றைய நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கல்லூரியின் முதல்வர் ஐயா நீதியரசர் அவர்கள், நம் கல்லூரி நிர்வாகத்தினரும், IQAC பொறுப்பு ஆசிரியர்களும், அனைத்து துறை தலைவர்களும், பேராசிரியர்களும், மாணவர்களும், காலை மற்றும் மாலை நேர அலுவலக பணியாளர்களும், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களும் மற்றும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை உரிதாக்குகிறோம். இன்றைய நிகழ்வில் அறிமுக உரை வழங்கிய 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து விஸ்வநாத் அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்கியிருக்கும் 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து கார்த்திகேயன் அவர்களையும், சுதந்திர தினத்தை பற்றி சிறப்பாக பேசிய துணை நிகழ்வு அமைப்பாளர் சந்தோஷ் அவர்களுக்கும், இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து தரணி அவர்களுக்கும், திருக்குறள் வழங்கிய 3ஆம் ஆண்டு கணித துறையிலிருந்து B சுபிக்ஷா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய 2ஆம் ஆண்டு கணினி அறிவியலிருந்து மகாலட்சுமி அவர்களுக்கும், பாரத தேசத்தில் வளர்ந்து வரும் அறிவியல் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசிய 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து K சுபிக்ஷா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் OK2GK வழங்கிய 3ஆம் ஆண்டு கணினி பயன்பாடு துறையிலிருந்து ஐஸ்வர்யா அவர்களுக்கும், இந்த நிகழ்வு முழுவதும் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் நாலேஜ் ரிசோர்சஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தேங்க்யூ துர்கா. தேங்க்யூ எவ்ரிஒன். இன்றைய நிகழ்ச்சியை குறித்து மதிப்பிற்குரிய நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களிடம் கருத்துக்களை கேட்போம். சார். வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டு நீங்கள் அனைவருமே உங்களுடைய பணியை சீரும் சிறப்பாக செவ்வனே செய்வீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். மேலும் இந்த நிகழ்வினில் சுபிக்ஷா ரொம்ப நல்லா சயின்டிபிக் டெவலப்மெண்ட்டை ரொம்ப நல்லா பேசினாங்க. நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதாவது ரொம்ப ஏன்சியன்ட் ரிசர்ச்சில் ஆரம்பிச்சு மாடர்ன் ரிசர்ச் AI வரைக்கும் ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதில் உள்ள நெகட்டிவ் இம்பாக்டையும் பற்றி பேசினாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷம். இது சுதந்திர தினம் எப்படி கொண்டாடுவோம், என்னென்ன அதோட ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. நீங்கள் OK2GKல இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் கல்வெட்டில் ஆரம்பித்து இதனை பற்றி நிறையா பேசி ரொம்ப சிறப்பான ஒரு செய்திகளை கொடுத்தீர்கள். மேலும் வேலைவாய்ப்பு செய்திகளும் ரொம்ப நல்ல வேலைவாய்ப்பு செய்திகளை எடுத்துரைத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வில் நான் சற்று சந்தோஷமடைந்த விஷயம், கொஞ்சமா அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது உள்ளார இந்த செய்தியை கேட்குறவங்களுடைய எண்ணிக்கை இப்போதான் கொஞ்சமா அதிகமாகுது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். இந்த நிகழ்வினை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். மேலும் இந்த நிகழ்வு பல்வேறு வகையான சிகரங்களை தொட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருடைய முயற்சிக்கும் அனைவருடைய எல்லா விதமான பங்களிப்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் பாராட்டி
இந்த வீக்கெண்டு கொஞ்சம் செலிப்ரேஷனோட உள்ள வீக்கெண்டு. ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் இன்னைக்கு இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். அதோட இல்லாமல் ஒரு நல்ல வீக்கெண்டா எல்லாரும் நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா ரீஜுவனேட் ஆகி மண்டே வரும்போது காலேஜுக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள், குறிப்பாக ஐயனார் போன்ற மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இல்லாம இப்ப இருக்கிற நீங்க இந்த விஷயத்தை இன்னும் சிறப்பாக செய்து பல்வேறு வகையான சாதனைகளை படிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். முடிச்சிடலாமாப்பா? ஓகே சார். தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா, வெரி கைண்ட். ஓகே எவ்ரிவன், இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ப்ரோக்ராம் போச்சு. அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸ் சார்பாக எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எல்லாரும் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ப்பா. தேங்க்ஸ்.